கட்டமைவு, ஒழுங்கு, விதி என்ற தலைப்பில் ஆசான் மாணாக்கர் கூட்டமைவினருக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் எடுத்த உறவின் ஆளுமை வகுப்பு பாடம் 1. கட்டமைவு ஒழுங்கு விதி என்ற இந்த கொள்கை எல்லாவற்றுக்குமே பொருத்தமானது. அது அண்டத்திற்கும் உடலுக்கும் மனநிலைக்கும் வாழ்க்கை நடைமுறைகளுக்கும் பிறவற்றுக்கும் பொருத்தமானது. இதில் எப்பொழுதுமே எழும் கேள்வி என்னவென்றால், ஒழுங்குக்கும் விதிக்குமான வேறுபாட்டை எப்படி புரிந்து கொள்வது என்பது. சில சான்றுகள் பாடத்தில் கூறப்பட்டன என்றாலும் வாழ்க்கை நடைமுறையில் இதுதான் ஒழுங்கு, இதுதான் விதி என்று விளங்கிக் கொள்வது கடினமாகத்தான் இருக்கிறது. நான் அதனை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இது பொதுவாக கட்டமைவு ஒழுங்கு விதி என்பதனை பற்றிய ஒரு உரையாடல். இது அவ்வளவுதான். ஒழுங்குக்கும் விதிக்குமான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கு வழிமுறையாக எதனை கொள்ள வேண்டும் என்றால், எது கட்டமைவை நிலைக்க செய்யுமோ அது ஒழுங்கு. எது இருந்தால்தான் கட்டமைவு நிலைக்குமோ அது ஒழுங்கு. எதனை திருத்தினால் அல்லது மாற்றினால் கட்டமைவு நிலைக்காமல் போகுமோ அது ஒழுங்கு. சுருக்கமாக, கட்டமைவு திருத்தப்பட, கட்டமைவு நிலைத்தன்மையிலிருந்து வழுவும் நிலையை ஒழுங்கு குலைவுதான் ஏற்படுத்தும். ஒழுங்கு குலைந்தால் கட்டமைவு விழுந்துவிடும். விதிக்கும் கட்டமைவிற்குமான உறவு இந்த அளவுக்கு பிணைப்பானதோ நுட்பமானதோ அல்ல. விதிகளை அப்புறப்படுத்தினாலும் கட்டமைவு நிலை குலைந்து போகாது. விதிகளை திருத்தினாலும் கட்டமைவு நிலை குலைந்து போகாது, போகக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அது விதி. விதிகளை மாற்றி அமைத்தாலும் கட்டமைவு நிலைத்தன்மையில் இருந்து விலகக்கூடாது. என்றால் விதிகள் எனப்படுபவை ஏன் இருக்க வேண்டும்? அந்த விதிகளை என்ன வேண்டுமானால் செய்யலாம், கட்டமைவு எதுவாகாது என்றால் விதிகள் ஏன் இருக்க வேண்டும்? ஏனென்றால் ஒழுங்குகளுக்குரிய சூழல் நடைமுறைகள் தான் விதிகள். விதி என்பது சூழலுக்குரிய நடைமுறைதான். சூழல் மாறினால் நடைமுறை மாறும். அதாவது இதுக்கு பொருள். சரி, இதில் சூழல் எனப்படுவது என்ன? சூழல் எனப்படுவது ஒழுங்கு. இதனை உடல்நல கொள்கையாக கூற வேண்டும் என்றால், மனித உடல் மிதமான வெப்பத்தில் இருக்க வேண்டும். இயல்பான பசி, செரிமானம், உறக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும். இவை எல்லாமே சூழல்கள். இதெல்லாமே சூழலில் அடக்கம். இவை எல்லாமே இந்த சூழலில் மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அதற்குரிய விதிகள் திருத்தப்படும். வெப்பம் உயர்கிறது, உடலின் ஒரு சூழல் கூறு வேறுபாட்டுடன் இருக்கிறது. அதாவது வெப்பம் மிதமாக இருந்தது, இப்பொழுது உயர்வாக இருக்கிறது. மிதவெப்பம் இருக்கும் பொழுது என்னென்ன விதிகள் இருக்கும்?
ஒரு நாளைக்கு ஒரு முறை குளித்தல் அல்லது இருமுறை குளித்தல், குறிப்பிட்ட அளவுக்கு நீர் பருகுதல், குறிப்பிட்ட பணிகளை மேற்கொள்ளுதல், இப்படியெல்லாம் இருப்பது விதிமுறைகள். வெப்பம் உயர்வு ஏற்பட்டு விட்டது என்றால் ஒருவேளை 3 முறை குளிக்க நேரிடலாம், கூடுதலாக நீர் பருக நேரிடலாம், நீர் போதாது என்றால் பழச்சாறு பருக நேரிடலாம், பணி நேரம் திருத்தி அமைக்கப்பட வேண்டி வரும். இப்படி நடைமுறைகளில் திருத்தங்கள் செய்து கொள்கிறோம் அல்லவா, இதெல்லாம் விதிமுறைகள். சூழலுக்குத்தான் விதிமுறைகள் இருக்கின்றன. சூழல் எனப்படுவது ஒழுங்கின் ஓர் அங்கம். வெப்பம் ஏன் உயர்ந்தது? இந்த வெப்ப உயர்வு உடலில் ஏற்படுவது உடல் என்ற கட்டமைவினை நிலைபெறச் செய்வதற்கானது. ஒருவேளை அந்த வெப்ப உயர்வு இல்லை என்றால் சூழலோடு பொருந்த முடியாமல் போகும். புறச்சூழலோடு, நான் கூறுவது புறச்சூழல், புற ஒழுங்கு. வெளியே வெயில் மிகுதியாக இருக்கிறது, அந்த கொளுத்தும் வெயில், அந்நிலையிலும் ஒரு மனித உடல் குளிர்ச்சியாகவே இருக்கிறது என்றால் அது புறச்சூழலோடு பொருந்தவில்லை என்று பொருள். வெளியே சூடு இருக்கிறது என்றால் உடலும் சூடாவதுதான் இயல்பு. இதெல்லாம் ஒழுங்கு. அந்த சூழலும் பொருந்தெல்லாம் ஒழுங்கு. இந்த உடல் ஒழுங்கு எனப்படும் சூழலுக்கு ஏற்ப விதிகள் திருத்தப்படுகின்றன. இதுவரை வெயிலில் வேலை செய்தோம், இப்பொழுது நிழலில் வேலை செய்ய வேண்டும். இது ஒரு விதிமுறையில் செய்யப்பட வேண்டிய திருத்தம். பசி நேரம் மாற்றம் அடைந்துவிடும். வெப்பம் கூடுதலாக இருக்கும் போது செரிமானமே மந்தமாகிவிடும். நீர்த்தன்மை கொண்ட பொருட்கள் தான் உள்ளே இறங்கும். இல்ல பகல் உணவு இன்றியமையாது என்று அதை ஒரு இறுக பற்றிக் கொள்ளக்கூடாது. இப்படி செய்து கொள்கிறோம்ல, இது எல்லாமே விதிகளில் செய்யப்படும் திருத்தங்கள். இந்த விதி இல்லை என்றால் என்ன செய்வது? நடைமுறை இல்லை என்று பொருள். விதி இல்லை என்றால் நடைமுறைகளே இல்லை என்று பொருள். இதனை வாழ்க்கையின் எல்லா நடைமுறைகளோடும் நீங்கள் பொருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சூழல் இருக்கிறது, இந்த சூழலுக்கென்று சில நடைமுறைகளை வைத்திருக்கிறோம். சூழலில் சிதைவு ஏற்படுகிறது, மாற்றமோ வேறுபாடோ ஏற்படுகிறது என்றால் நடைமுறைகளிலும் அது இருக்க வேண்டும். சூழல் கெட்டு போய்விட்டது அல்லது சூழல் மாற்றம் அடைகிறது, ஆனால் நடைமுறைகளை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பது ஒழுங்கினை குலைத்துவிடும். பொதுவாக அனைவரிடமும் இனிமையாக பழக வேண்டும் என்பது என்ன? இது ஒரு கருத்து. இந்த கருத்து ஒரு மனித ஒழுங்குதான், அது ஒரு இயல்பு. ஒழுங்கில் மனித மனநிலைக்குரிய ஒழுங்குதான் அது. இந்த அனைவரிடமும் என்ற சொல் சூழலை குறிக்கிறது. இந்த சூழல் ஒழுங்கின் வெளிப்பாடு. உங்களுடைய சூழலில் இருக்கும் அனைவரும் அல்லது சூழலில் இருக்கும் மனிதர்கள் ஒழுங்கின் வெளிப்பாடுகளாக இருக்கிறார்களா என்பது இன்றியமையாதல்லவா? ஒழுங்கு கேட்டின் வெளிப்பாடாக இருந்தால் இனிமை எனப்படுவது இங்கு என்னவாகிவிடுகிறது? அது ஒரு நடைமுறை. அனைவரிடமும் இனிமையாக பழக வேண்டும் என்பது ஒழுங்கு. இதில் பழகுதல் எனப்படுவது நடைமுறை. இனிமை எனப்படுவது மனித இயல்பு, ஒழுங்கு. ஆனால் அந்த இனிமை என்ற கருத்து நடைமுறையாக மாற்றமடையும் போது விதி தானே அது. என்ன இப்படி இனிமையாக இருப்பது? சூழலுக்கு ஏற்ப
இனிமை கடுமையாக மாறும் அல்லவா? அதெல்லாமே ஒழுங்கு தானே. இவ்வாறு புறச்சூழல் என்னவாக இருக்கிறது என்பதனை பற்றிய பார்வை தெளிவாக இருந்தால் விதிகளை வகுத்துக் கொள்ளலாம், திருத்திக் கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். புறச்சூழல் பற்றிய பார்வை பற்றாக்குறையுடன் தான் இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஒழுங்குகளை பற்றிய பார்வை குறைந்து விட்டது என்றுதான் பொருள். அல்லது அந்த பார்வை இன்னும் கிடைக்கவில்லை என்று பொருள். சரி, இப்ப புறச்சூழல் ஒழுங்குடன் இருக்கிறதா இல்லையா என்று நான் எப்படி புரிந்து கொள்வது? அடுத்த கேள்வி. முன்னர் கூறியதுதான் விடை. ஒரு கட்டமைவை காப்பதாக புறச்சூழல் இருக்கிறது என்றால் அது ஒழுங்கில் இருக்கிறது. கட்டமைவுக்கு எதிரானதாக அல்லது கட்டமைவை குலைப்பதாக இருக்கிறது என்றால் அது ஒழுங்குக்கு மாறானது. குடும்பம் ஒரு கட்டமைவு, தொழில் ஒரு கட்டமைவு, இருவருக்கு இடையிலான நட்பு என்பதே ஒரு கட்டமைவு தான். ஒரு அமைவு இருந்தாலே அது ஒரு கட்டமைவு தான். இருவருக்கு இடையிலான உறவு, ஒரு சிலருக்கு இடையிலான உறவு, ஒரு பொதுவான பணிச்சூழல், எல்லாமே கட்டமைவு. இவற்றில் நிலைத்தன்மை குறைந்து போகும் என்றால் ஒழுங்கு கெட்டுக் கொண்டிருக்கிறது என்று பொருள். சரி, இப்ப அடுத்த கேள்வி. கட்டமைவில் நிலைத்தன்மை குறைகிறதா இல்லையா என்பதனை எப்படி கண்டுபிடிப்பது? உறுதியாக அந்த கேள்வியும் கேட்பீர்கள். கட்டமைவில் நிலைத்தன்மை இருக்கிறதா இல்லையா என்பதனை விளங்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு அடிப்படை பார்வை இருந்தால் போதும். இந்த கட்டமைவினை யாரேனும் ஒருவர் அல்லது மிகச் சிறிய எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தங்களுடைய சார்பு தன்மையில் வைத்திருக்கிறார்களா என்பது மட்டும்தான் அடிப்படை. ஒருவர் அல்லது ஓரிருவர் அல்லது ஒரு சிலர், அது அளவினை பொறுத்தது. இவ்வாறான சார்புத்தன்மை ஒருவர் அல்லது ஒரு சிலரிடம்தான், ஒரு சிலரிடம் கட்டமைவிற்கு இருக்கிறது என்றால் அங்கு ஒழுங்கு குலைந்து விட்டது என்று பொருள். ஒரு கட்டமைவு ஒழுங்குடன் இருக்கிறது, நிலைத்தன்மையுடன் இருக்கிறது என்றால் அது ஒரு சிலரையோ ஒருவரையோ சார்ந்து இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்தால் அது கட்டமைவே அல்ல. நீங்களாக ஒரு பொம்மையை வைத்துக் கொண்டு ஒரு மான்குட்டி, சிறுத்தை குட்டி என்று கொஞ்சிக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு பொம்மை, அவ்வளவுதான். அது கட்டமைவே அல்ல. கட்டமைவு ஒற்றைத்தன்மை கொண்டதாக இருக்காது, அது பன்மயமானதாகத்தான் இருக்கும். ஒருவர் அல்லது ஓரிருவரை சார்ந்திருக்கு எதுவுமே கட்டமைவு கிடையாது. ஏனெனில் நிலை தன்மை என்பது என்ன? உங்களுக்கு முப்பொருள் பாடம் கூட நடத்தப்பட்டது. நிலம் நிலைத்தன்மை கொண்டது. நிலையாக ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அது ஒற்றைத்தன்மை கொண்டதாக இருக்காது என்பது அதற்கு பொருள். நிலம் என்ற பூதத்தை எடுத்துக்கொள்வது ஐந்தாவது பூதமாக, அது அதற்கு தன்னுடைய முந்தைய 4 பூதங்களே உள்ளடக்கியது. அது ஐந்தாவது பூதம். அது முதல் பூதம் ஆகாயம், அதற்கு நிலைத்தன்மை இல்லை. இரண்டாவது பூதம் காற்று, நிலைத்தன்மை குறைவு. வெப்பத்திற்கு நிலைத்தன்மை குறைவு, நீருக்கு குறைவு. எதற்கு நிலைத்தன்மை மிகுதி? நிலத்திற்கு. ஏனென்றால் முந்தைய பூதங்கள்
பன்மயத்தில் குறைவானவை, நிலம் பன்மயத்தில் மிகுதியானது. நிலம் பல்வேறு பொழுதுகளை உள்வாங்குகிறது, கடந்து நிலைக்கிறது. பல பொழுதுகளை கடந்து அது நிலைக்கிறது. அது காற்றை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, நீரை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, வெப்பத்தை சார்ந்திருக்கவில்லை. மாறாக யாவற்றையும் உள்வாங்கி தன்மையப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் கட்டமைப்பு. ஒரு கட்டமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு குடும்பமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு தொழிலகம் இப்படி இருக்க வேண்டும். எல்லா நிறுவனங்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அது கட்டமைப்பு. இருவருக்கு இடையிலான உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும். இருவருக்கு இடையிலான உறவு ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை சார்ந்தது என்றால் அது நிலைக்காது. அல்லது ஓரிரு உணர்ச்சிகளை சார்ந்தது, உணர்ச்சிகள் ஈடேற்றம் பெறவில்லை என்றால் நிலைக்காது. அது எவ்வகை உறவாக இருந்தாலும் பன்மயம் இல்லை என்றால் நிலைக்காது. நிலைத்தன்மை என்பதே பன்மயம் தான். இப்பொழுது மீண்டும் ஒழுங்கிற்கு வாருங்கள். எது ஒழுங்கு? எது கட்டமைவினை நிலைக்க செய்கிறதோ அது ஒழுங்கு. கட்டமைவின் நிலைத்தன்மை என்பது என்ன? சார்புத்தன்மை அற்றது, பன்மயமானது. விதிகள் எனப்படுபவை அவை ஒழுங்குகளில் இருந்து வெளிப்படும் நடைமுறைகள், ஒழுங்கின் ஒரு கூறாகிய சூழலுக்குரிய நடைமுறைகள். சில விதிகள் ஒரு கட்டமைப்பில் வகுக்கப்படுகின்றன. இந்த விதிகள் இறுக பற்றி கொள்ளப்படுகின்றன. இந்த விதிகளை இறுக பற்றி கொண்டே இருப்பவர்கள் சூழலை உள்வாங்கவில்லை என்றால், சூழலுக்கேற்ப விதிகளை திருத்தவில்லை என்றால், ஒன்று அவர்கள் அந்த கட்டமைப்பையே தங்களை சார்ந்திருக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கட்டமைப்பின் அடித்தளத்தை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆட்டி அதனை தன் தோளில் சாய செய்கிறார்கள். அல்லது அந்த கட்டமைப்பு வேறு எவர் தோளிலோ சாய்வதற்கு ஒத்துழைக்கிறார்கள். இதனை அவர்கள் அறியாமலும் செய்யலாம், அறிந்து செய்யலாம். அது அவரவருடைய மனதிற்குத்தான் அது தெரியும். அது அறியாமையா அறிவா என்று. சூழலுக்கேற்ப விதிகள் திருத்தப்படவில்லை என்றால் கட்டமைப்பு ஆட்டங்காணும். அவ்வாறு ஆட்டங்காணும் போது அதனை தன் தோளில் சுமக்க வேண்டும் என்று அறிந்தோ அறியாமலோ செய்வார்கள். அல்லது ஒரு சிலர் தோள்களில் அது இருக்க வேண்டும். அது தற்சார்பாக இருக்கக்கூடாது, அது பன்மயமானதாக இருக்கக்கூடாது என்பதுதான் நோக்கம். அல்லது நோக்கமே இல்லாமல் அறியாமையிலும் இது நிகழலாம். எப்படியாக இருந்தாலும் வீழ்ச்சிதான். ஒன்று வீழ்கிறது என்றால் அது வீழ்கிறது, அவ்வளவுதான். அது கை தவறி போட்டாலும் உடையும், வேண்டுமென்று போட்டாலும் உடையும். உடைவது உறுதி. ஆனால் அது எதனால் விழுந்தது என்று உட்கார்ந்து உரையாடலாம், வாதிடலாம். ஆனால் வழுவினால் உடை, அவ்வளவுதான். இது ஏன் இங்கு இன்றியமையாது என்றால், ஒட்டுமொத்த சமூகமும் விதிமுறைகளின் இறுக்கத்தில் இருக்கிறது இப்பொழுது. எல்லாவற்றுக்குமே விதிமுறைகள், ஆனால் எந்த ஒழுங்கும் கிடையாது, எங்குமே கிடையாது. அதாவது எந்த கட்டமைப்பிற்கும் நிலைத்தன்மையே இல்லை. ஆனால் விதிமுறைகளுக்கு எங்கு திரும்பினாலும் விதிமுறைகளுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட இன்றியமையாமை இருக்கிறது. உண்மையில் சமூகம் பன்மயத்தை இழந்து ஒற்றைத்தன்மைக்குள் ஊசலாடி கொண்டிருக்கிறது. முற்றுமுழுதாக
இந்த சமூகமே சார்ந்துதான் இருக்கிறது. நிறுவனங்களை, அரசு என்ற அமைப்பினை சார்ந்துதான் இருக்கிறது. எந்த ஒரு ஒரு குடும்பமும் அல்லது மிக பெரும்பான்மையான குடும்பங்கள் ஏதோ ஒரு அமைப்பின் தோளில் சாய்ந்து கொண்டிருக்கின்றன, ஒரு நிறுவனத்தின் தோளில் சாய்ந்து கொண்டிருக்கின்றன. விளைவாக அல்லது அதனை தக்க வைத்துக் கொள்வதற்காக இங்கே இருக்கும் இயல்பான ஒழுங்குகள் தொடர்ந்து சிதைக்கப்படுகின்றன. இந்த ஒழுங்குகளை சிதைத்தால்தான் நீங்கள் அந்த நிறுவனங்களையோ அல்லது அவ்வாறான அமைப்புகளையோ தனி மனிதர்களையோ சார்ந்திருப்பீர்கள். ஒழுங்குகளை சிதைப்பதற்கு 2 வழி உண்டு. ஒன்று, நேரிடையாகவே ஒழுங்குகளை அழிப்பது, அது போர் தொடுப்பது போல. இரண்டாவது வழிதான் இப்பொழுது பெரும்பான்மையான நடைமுறை. அது விதிமுறைகளால் ஒழுங்குகளை சிதைப்பது. காய்ச்சல் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பது ஒரு விதிமுறை. இந்த அளவிற்கு மேல் சென்றால் இவ்வளவு மருந்துகள் வேண்டும் என்பது விதிமுறை. இது மனித உடலின் ஒழுங்கை சிதைக்கும். சளி, அது தொடர்பான வெவ்வேறு உடல் சிக்கல்கள் இருந்தால் என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும், என்னென்ன ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும், எல்லாமே விதிமுறைகள். இந்த விதிமுறைகள் இறுக்கமாக பின்பற்றப்படுகின்றன. இவை எல்லாமே உடல் ஒழுங்குகளுக்கு எதிரானவை. இந்த விதிமுறைகளை வலியுறுத்துவதும் இவற்றை கடுமையாக கடைபிடிப்பதும் உங்களுடைய ஒழுங்குகளில் இருந்து உங்களை வெளியேற்றுவதற்காகத்தான். உங்களுடைய நிலைத்தன்மையை நிலைகுலைய செய்வதற்காகத்தான். கல்வி ஒரு ஒழுங்கு. அது துறை சார்ந்த அறிவு என்று ஒரு விதிமுறையாக்கப்பட்டது. அதாவது அறிவியல், மிக குறிப்பாக அறிவியல், பின்னர் கணிதம் ஆகிய துறைகள் விதிமுறைகளாக இறுக்கமடைய செய்யப்பட்டன. இவற்றைத்தான் படிக்க வேண்டும், இதுதான் சிறந்த படிப்பு என்று அது ஒரு விதியாக விதி போல அது வகுக்கப்பட்டது. இது ஒழுங்கினை குலைத்து விட்டது. எப்படி என்று கூறுகிறேன். இந்த 2 துறைகள் மீதும் கூடுதலான நாட்டம் இருப்பதுதான் விதி என்று திணிக்கப்பட்டு 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பு வரை இருந்த எளிமையான கல்வி முறை ஒழிக்கப்பட்டு அந்த சிறுவர்களுக்கு கடுமையான அறிவியல் மற்றும் கணித பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. உண்மையில் அவர்கள் கற்கிறார்களா? இல்லை. அவர்களுக்கு கற்பிப்பது போன்ற பாசாங்கு செய்யப்படுகிறது. அவர்கள் கற்பது போன்று பாசாங்கு செய்கிறார்கள். அதை நம்புவது போல பெற்றோரும் பாசாங்கு செய்கிறார்கள். நான் பலமுறை குறிப்பிட்டிருப்ப உரைகளில் கூறியது போல, இன்று 40 மதிப்பெண் வாங்கும் சிறுவர்களே இல்லை. 35 மதிப்பெண் வாங்குவோர், 30 மதிப்பெண் வாங்கி தோல்வி அடைவோரே ஏறத்தாழ இல்லை. எல்லோருமே 70க்கு மேல். இது ஒரு பாசாங்கு என்பது பெற்றோருக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு தெரியும், கற்றுக் கொடுப்பதாக பாசாங்கு செய்ய ஆசிரியருக்கு தெரியும், கல்வி நிறுவனத்துக்கும் தெரியும், எல்லோருக்குமே இது தெரியும். அறிவியலில் ஒரு குழந்தை 80 மதிப்பெண் எடுக்கிறது, 90 மதிப்பெண் எடுக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய அறிவு, அவ்வளவு அறிவியல் அது கற்றிருக்கிறது என்று அதற்கு உண்மையாக பொருள். ஆனால் அப்படி இல்லை என்று அனைவருக்குமே தெரியும். இங்கு எது வெற்றி அடைகிறது என்றால் ஒரு விதிமுறை வெற்றி பெறுகிறது. குழந்தைகளை குறிப்பிட்ட கல்வி முறையில் திணிக்க வேண்டும் அல்லது அனுப்ப வேண்டும், அந்த முறைக்கு அனுப்ப வேண்டும். அந்த கல்வி முறை சமூகம் ஏற்றுக்கொண்ட விதி. எல்லோருமே விதியை பின்பற்றுகிறார்கள். நானும் விதிமுறைப்படி வாழ்கிறேன். காலையில் அனுப்பிவிடுகிறேன், படிக்க வைக்கிறேன், கல்வி கட்டணம் செலுத்துகிறேன், இவ்வளவு மதிப்பெண்கள் வருகிறது.
இது குழந்தைகளுடைய மனநிலை, அறிவு நிலை, கற்கும் திறன், உடல்நிலை எல்லாவற்றையுமே சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒழுங்குகள் சிதைக்கப்படுகின்றன, தொடர்ந்து சிதைக்கப்படுகின்றன. கட்டமைப்பு என்ற ஒன்றே ஏறத்தாழ இல்லை. ஏனென்றால் முற்றும் முழுதாக கல்வி நிறுவனங்களை சார்ந்திருப்பதுதான் குடும்பங்களுடைய நிலை. ஒரு கட்டமைப்பு எல்லாம் இல்லை. இந்த கல்வி நிறுவனங்கள் வேறு வேறு நிறுவனங்களை சார்ந்திருக்கின்றன. இங்கே ஒருவர் தோள் மீது ஒருவர் சாய்ந்திருப்பது மட்டுமல்ல, ஒருவர் தோள் மீது ஒருவர் அமர்ந்திருக்கும் அளவுக்கு அடிமைத்தனம் இருக்கிறது. இதனால் இயல்பான கற்றல் திறன் குறைந்து போகிறது. எதில் அவர்கள் மிகுந்த தேர்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்று எல்லோருமே நம்புகிறார்களோ அதிலே அவர்களுக்கு அடிப்படை அறிவு இல்லை. இந்த அவலம் ஏறத்தாழ 12ஆம் வகுப்பு வரையே தொடர்கிறது. 12ஆம் வகுப்பு வரையே பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் இந்த அவலம் தொடர்கிறது. அதன் பிறகு ஏதேதோ நிகழ்கிறது. இது கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிதைவு. இதுக்கு அதுக்கு முன்பெல்லாம் இப்படி கிடையாது. இன்று பணியில் இருப்போர் உண்மையாகவே படித்தவர்கள், உண்மையாகவே 40 மதிப்பெண் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியும், 60 மதிப்பெண் என்றால் என்ன என்று தெரியும். இன்று பெற்றோராக இருப்பவர்களில் மிக பெரும்பகுதியினர் உண்மையாகவே படித்தவர்கள். அது ஒரு விதிமுறையாக இருந்தாலும் அப்பொழுது அது ஒரு ஒழுங்கிற்காக அது கடைபிடிக்கப்பட்டது. இன்று அது இல்லை. இப்படி பல சான்றுகளை கூறலாம். வாழ்க்கை நடைமுறைகளையும் விதிமுறைகள் மீது மயக்கம் இருந்தால் உங்களுடைய ஒழுங்குகளை நீங்களே உங்கள் கைகளால் அழித்து போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட முடியும். அதாவது நீங்களே உங்களுடைய ஒழுங்குகளை அழித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு விதிமுறைகள் மீது மயக்கம் இருந்தால் மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அப்படித்தான் இன்றைக்கு குழந்தைகளின் கல்வி முறை பெற்றோரின் கைகளாலேயே அந்த கல்வி ஒழுங்குகள் அழிக்கப்படுகின்றன. இத்தனைக்கும் அந்த பெற்றோர் எல்லாமே கல்வியை முறையாக கற்றவர்கள், மிக பெரும் பகுதியினர் முறையாக கற்றவர்களை. இப்பொழுது இருப்பது முறையான கல்வி இல்லை என்பதனை அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து சிந்தித்தாலே விளங்கிக் கொள்வார்கள். அப்படி ஏன் சிந்திக்காமல் இருக்கிறார்கள் என்றால், இந்த விதிமுறைகள் மீது இருக்கும் மயக்கம். எல்லோரும் இதனை செய்கிறார்கள், இதனை செய்வதுதான் இங்கு விதி, இதனை செய்துதான் தீர வேண்டும், இதற்காக எவ்வளவு எப்பாடுபட்டாலும் பரவாயில்லை என்ற இடத்துக்கு செல்கிறார்கள். அதாவது தேவையே இல்லாத ஒன்று, இதனை எப்பாடுபட்டால் செய்து முடிக்க வேண்டும் என்று இறங்குகிறார்கள். எவ்வளவு வற்புறுத்தினாலும் ஒன்றை செய்யக்கூடாது, ஆனால் அதனை செய்வதற்காக என்ன வேண்டுமானாலும் பாடுபடலாம் என்ற நிலை வந்துவிட்டது. அது எவ்வளவு ஒரு ஒழுங்கு கேடு. விளைவாகத்தான் குழந்தைகளுடைய மனநலம் குன்றிவிட்டது, அவர்களுடைய உடல் நலம் குன்றிவிட்டது, அவர்களுடைய அறிவு மிக மிக வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. வெறும் ஒரு படிக்காக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாண்டி அவர்களுக்கு வேறு எந்த பார்வையுமே இருப்பதில்லை. இதில் எது கட்டமைவு? குழந்தைக்கும் உங்களுக்குமான உறவு, அதுதான் கட்டமைவு. அது நிலையாக இருக்க வேண்டும். அது ஆட்டம் காண்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? குழந்தை விரும்பாத ஒன்றில் திணிக்கப்படுகிறது என்பதில் உங்களுக்கு பார்வை இருந்தால் அது புரியும். அதன் உணவு நடைமுறைகள் சிதைகின்றன, அதன் கல்வி ஒரு போலித்தனமாக இருக்கிறது. நான் கூறியவாறு அது ஒரு பாசாங்கு, எல்லோருமே ஏமாற்றுகிறார்கள், நடிக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். அது ஏன் எப்பொழுது புரியும் என்றால், ஒரு குழந்தைக்கும் அதனை பெற்றோர்களுக்கு இடையில் உறவு என்ற கட்டமைப்பு நிலையானதாக இருந்தால் பார்த்தவுடனே புரியும். என் குழந்தையை அந்த நிறுவனம் ஏமாற்றுகிறது,
என் குழந்தைக்கு இவ்வளவு அறிவு இதில் இல்லை, ஆனால் இவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன என்றால் என் குழந்தை ஏமாற்றப்படுகிறது. அதிக மதிப்பெண் கொடுப்பது ஒரு ஏமாற்று வேலை என்பது என்று பலருக்கு தெரியாது. அதாவது அதிக மதிப்பெண் எடுப்பதும் ஏமாற்றுவதுதான், குறைந்த மதிப்பெண் வழங்குவது மட்டுமல்ல, அதிக மதிப்பெண் கொடுப்பது ஏமாற்றுவதுதான். இதனைத்தான் நான் கூறுகிறேன். அதிக மதிப்பெண் என்பது உங்களுக்கு நம்ம சமூகத்தின் விதிமுறை. இந்த விதிமுறையை மிக சிறப்பாக கடைபிடித்து இதன் மீது உங்களுக்கு இருக்கும் நாட்டத்தினை வைத்துக் கொண்டு உங்கள் ஒழுங்குகளை நீங்களே அழித்து போட வைத்து விட்டார்கள். எல்லா துறைகளிலுமே இதுதான் நிகழ்கிறது. மருத்துவம், அரசியல், கலைத்துறை, எல்லாவற்றிலுமே சில விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அந்த விதிமுறைகளுக்கும் ஒழுங்குக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்கள் அந்த விதிமுறைகளையே பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த துறைக்கே உரித்தான ஒழுங்குகளை உங்கள் கை கொண்டே அழிக்க வைத்து விடுவார்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த விதிமுறைகளுக்கு மயங்குகிறீர்கள். ஒன்று நடைமுறையில் இருக்கிறது என்றால் அது சூழலுக்கு உரியதா என்று பார்க்க தெரிய வேண்டும். அந்த சூழல் ஒழுங்கானதுதானா, அது ஒழுங்குக்கு உட்பட்டதுதானா என்று பார்க்க தெரிய வேண்டும். சரி, ஒழுங்கினை எப்படி புரிந்து கொள்வது என்றால், எந்த தளமாக இருந்தாலும் அந்த கட்டமைப்பிற்கு எதிரானதாக ஏதாவது இருந்தால் அதை எப்படி அனுமதிப்பீர்கள்? அதை எப்படி நீங்கள் அனுமதிப்பீர்கள்? கட்டமைப்பிற்கு எதிரான ஒன்றினை ஒழுங்குகேடு என்று புரிந்து கொள்வதற்கு ஞானம் வேண்டுமா? நீங்கள் விதிமுறைகள் கட்டமைப்பை பாதுகாக்கும் என்று நம்புகிறீர்கள். இங்குதான் நான் உங்களுக்கு எளிமையான வழியை கற்றுத்தந்தேன். விதிமுறைகள் சார்புத்தன்மையை நோக்கி நகர்த்தி விடுகின்றன என்றால் உங்கள் கட்டமைப்பு ஆடிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு மனிதர், ஒரு சில மனிதர்கள், ஓர் அறிவுத்துறை என்று ஒற்றைத்தன்மையை நோக்கி ஒன்று நகர்கிறது என்றால் அந்த கட்டமைப்பு ஆட்டங்காண்கிறது என்று பொருள். உண்மையில் நிலையான ஒரு சமூகம் பன்மயத்துடன் இருக்கும். நிலைத்தன்மை கொண்ட தாவரங்கள் பல அடி தொலைவிற்கு வேறு பரப்பி எல்லா சூழல்களோடும் பொருந்தி நிற்பன. நிலைத்தன்மை என்பதே பன்மயம்தான். ஆனால் உங்களுக்கு ஒரு மனிதரின் செயல்பாடு அல்லது ஒரு குழந்தையின் செயல்பாடு பன்மயத்தோடு இருந்தால் அது கட்டமைப்பிற்கு எதிரானது என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு குழந்தை பல துறைகளில் நாட்டம் காட்டுகிறது என்றால் இது ஒரு கல்வி என்ற கட்டமைப்பிற்கு எதிரானது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு மனிதர், குடும்பத்தில் இருக்கும் மனிதர் பல்வேறு துறைகளில் நாட்டம் கொள்கிறார் என்றால் அவர் குடும்பத்திற்கு ஒத்துழைக்க மாட்டார், அவர் குடும்பத்திற்கு ஆக மாட்டார் என்று கருதுகிறீர்கள். ஒரு பணிக்கு செல்வது, ஊதியம் ஈட்டுவது, வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது, இது ஒழுங்கு என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உண்மையில் இதெல்லாம் தான் ஒழுங்கு கேடு. இப்படி இருக்கக்கூடாது என்று நான் கூறவில்லை. ஆனால் இது மட்டுமே ஒரு மனித இயல்பு அல்ல என்கிறேன். இது மட்டுமே இருந்தால் அவர் உண்மையில் பாவம். அவ்வாறானவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அவர்களிடம் பன்மயம் இல்லை. ஆகவே அவர்களுடைய உடல் மற்றும் மனநிலையிலேயே நிலைத்தன்மை இருக்காது. அவர்கள் ஒன்றை அல்லது ஒரு சிலவற்றை சார்ந்திருப்பது தவிர்க்க இயலாது. உணர்ச்சி அளவில் சார்ந்திருக்கலாம், பொருள் என்ற அளவில் சார்ந்திருக்கலாம், அல்லது மருந்துகளை சார்ந்திருக்கலாம். ஏதேனும் ஒரு சார்புத்தன்மை இருக்கும். பன்மயமான மனிதர்கள்
நிலைத்தன்மையை நாடுவது இறைவன் வகுத்த ஒழுங்கு. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். பன்மயமான மனிதர்கள் மட்டும்தான் நிலைத்தன்மையை நாடுவார்கள். ஒற்றைத்தன்மை அல்லது ஓரிரு தன்மைகளை இருக்க பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நிலைத்தன்மை என்றால் என்னவென்றே புரியாது. அவர்கள் உணர்ச்சிகளுக்கு தான் ஆடுவார்கள். கட்டமைவு சார்பு தன்மை அற்றது, சார்பற்றது. அது ஒழுங்கு என்ற பன்மயமாக விரிவடையத்தக்கது. பன்மயமான சூழல்கள் வெளிப்படும் போது அவ்வச்சூழல்களுக்கு ஏற்ப நடைமுறைகள் இருக்கும். அந்த நடைமுறைகள் தான் விதிகள். இப்படி கட்டமைப்பு, ஒழுங்கு, விதி என்ற இந்த அழகிய எழிலார்ந்த கோலத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். விதியே தேவையில்லை என்று நான் என்றுமே கூறியதில்லை. உண்மையில் நான் மிக கராராக பல விதிகளை கடைபிடிப்பவன். ஆனால் சூழலுக்கு ஏற்ப நான் விதிகளை திருத்துவதற்கு ஒரு கணம் கூட தயங்க மாட்டேன். சூழல்கள் அடிப்படை. வியர்த்தால் சட்டையை கட்டி போட வேண்டும், குளிர்னால் போர்வை போர்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இவ்வளவுதான். ஒரு எந்த முடிவும் இவ்வளவுதான். இப்பொழுது வியர்க்கிறதா குளிர்கிறதா என்பதுதான். ஐயோ சட்டையை கட்டுவதா, ஐயோ போர்த்துவதா என்றெல்லாமா தயங்கும். கடுமையாக சூடு பிடித்து விட்டது என்றால் தலையில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். குளிர்கிறது என்றால் சுள்ளிகளை போட்டு நெருப்பெரித்துக் கொண்டு பக்கத்தில் உட்கார வேண்டும். இவ்வளவுதான் விதிமுறை. இந்த முடிவெடுப்பது நெருப்பு கொளுத்தலாமா வேண்டாமா, நேற்று வரை நாம் குளிர்ந்த நீரில் குளித்தோமே, இந்த இப்படி நெருப்பு காயலாமா என்றெல்லாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கூடாது. சூழல் என்னவோ அதுதான் விதிமுறை, அதுதான் நடைமுறை, அதுதான் விதி. அந்த சூழல் ஒழுங்கிலிருந்து விளைகிறதா? அந்த ஒழுங்கு கட்டமைப்புக்கு அடிப்படையானதாயிற்று. ஆகவே நாம் இது ஒழுங்குதானா என்பதனை அவரவர் அவரவருடைய சிந்தனையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதனை புரிந்து கொள்வதற்கான சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன். இத்துடன் என்னுடைய இந்த உரையை அல்லது ஒரு பகிர்வினை நான் முடித்துக் கொள்கிறேன். முப்பொருள் கொள்கை என்ற அந்த பாடத்தை தொடர்ந்து நடத்த வேண்டாம் என்று தான் நான் கருதுகிறேன். அது கூறியது போல மிகவும் ஆழமானதாக இருக்கிறது. உங்களை குழப்பத்தில் அழுத்தும். நீங்கள் இப்பொழுதுதான் முப்பொருள் கொள்கை பாடத்துக்கே வந்திருக்கிறீர்கள். படிப்படியாக நீங்கள் ஆசிரியர் நடத்தும் பாடங்கள் எளிமையாக இருக்கின்றன. படிப்படியாக வாருங்கள். நன்கு தேர்ச்சி அடையும் பொழுது அதனை கற்றுத்தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். இல்லையென்றால் உண்மையிலேயே உங்களை ஏமாற்றுவதற்கு அல்லது ஏதோ ஒரு பாடம் நடத்துவது போன்ற ஒன்றை செய்வதற்கு எனக்கு மனது வரவில்லை. அது உங்களுக்கு புரியாது, அல்லது அது புரிந்தாலும் நீங்கள் நடைமுறையில் அதை கடைபிடிக்கவே இயலாது என்று எனக்கு தெரிந்த பிறகு நான் அந்த பாடம் தொடங்குவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்புதான் இந்த முடிவு எடுத்தேன். ஆகவே அது இனி தொடராது. இன்று போல் எனக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் நான் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் போது வருகிறேன். மற்றபடி முப்பொருள் கொள்கை பாடத்தை நன்கு உள்வாங்குங்கள். எப்பொழுதும் போல் கேள்விகள் எழுப்புங்கள், உரையாடுங்கள், தெளிவடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் அமையப்பெறல் நிறைவதாக. நன்றி. நன்றி அண்ணா. இன்றைய முப்பொருள் பாடம் ஊழி நூல், மூல நூல் மற்றும் முப்பொருள் ஆகிய நூல்களில் இருந்து தொகுக்கப்பட்டுள்ளது. இப்பாடத்தில் இடம்பெற்ற சான்றுகள் உட்பட அனைத்துமே ஆசானின் நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டவை. உங்களுக்கு இன்றைய பாடத்தில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எனது மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பலாம். ஒவ்வொரு முறையும் 5 வகுப்புகள் முடிந்தவுடன் உங்களுக்கான வீட்டு பாடம் அனுப்பப்படும், குழுக்களில் பகிரப்படும். அவற்றுக்கான பதில்களை மின்னஞ்சலில் நீங்கள் அனுப்பலாம். 45 நாட்களுக்கு ஒரு முறை நேரடி வகுப்புகள் நடைபெறும். அங்கு நாம் வீட்டு பாடங்களுக்கான பதில்களை உரையாடலாம். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. நன்றி.